மேல்மாடி வீடு இருக்குது. இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு இருக்குது. இதுதான் இங்கே உள்ள சர்ச். தோலஹட்டி தேசி தோட்டம். இதில் தண்ணி இலகுவாக அள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தை குறிப்பாக ஒட்டப்பளம்ன்ற இடத்துக்கு தான் போயிருந்தாங்களே. என்ன ஒட்டப்பளத்தில் நிறைய இது வண்டல் மாடல் நின்றது. என்ன வண்டல் மாடலாம் பார்த்து நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா காணி விடி வச்சிருக்கேன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. ஒரு 1 வீக்கு முதலே வந்துட்டு எனக்கு கமெண்ட் ஒன்று வந்தது. அந்த கமெண்ட்டை பார்த்து தான் நான் வந்தேன். நான் வந்த இடத்துல வந்து உங்களுக்கு உள்ளே வர்றதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி போட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காணியின் ஓனர் வெளிநாட்டில் இருக்கிற சிசிடிவியில் பார்த்துட்டு இங்கே கொஞ்சம் பேர் வராங்கன்னா உள்ளுக்கு விடாதேன்னு சொல்லி அவர் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா வெயில செய்த ஒன்று டாக்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு விட இல்லைன்னு. உண்மையாக பார்த்தீங்கன்னா நாங்கள் போனாங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணாங்களே. ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் பாவிச்சு ஏதாச்சும் ஒன்று கதைச்சு கேச்சுனாலும் உள்ளுக்கு போய் நாங்கள் வீடியோ எடுப்போம் சொல்லி மேக்ஸிமம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் விடவே மாட்டேன்னு சொல்லி ஒற்றை காலம் நின்றுட்டு அதில் பார்த்தீங்கன்னா எங்களால் வீடியோ எடுக்க முடியலை. 10 கிலோ பூந்து வேறு வழியிலாலே நம்ம இவங்களை வீடியோ எடுத்து காட்டுவோம் சொல்லி ட்ரை பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் முடியாமலே போயிட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள வயல் நிலங்கள் நாங்கள் வீடியோ பேசி நாங்கள் போகிற வழிகளை காட்டினாங்கள். அங்கே சர்ச் ஒன்று இருந்த தேவாலயம் மிக பிரம்மாண்டமான தேவாலயம் இருந்தது. அதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவு செய்தாங்க. நீங்கள் பாருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் காணொலி தந்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நண்பர் ஜீன்ஸ் முடைய கிழிஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா சோகமாக தான் இருந்து நாங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா சரியான சோகமாக தான் போயிட்டு எங்களுக்கு காணொலி பதிவு செய்யலாம் போயிட்டேன்னு சொல்லி. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் ஒன்று இருந்தது. இன்னைக்கு இவரால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஜீன்ஸ் எல்லாமே ரைட் ஷூட் முதல் வேற ஒரு பொட்டத்தோட வந்தவர். பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல் ஜீன்ஸோட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டம் இல்லாமல் வாங்கி அதை போட்டு கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ பண்ணா போயிட்டு வீடியோ பாருங்களை வீடியோ பிடிக்க நம்புறேன். நான் கடுப்பு வர நான் அப்புறம் கதைக்கிறேன்னா அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஒட்டப்பளத்துக்கு வந்துட்டோம். மசாவிடான் தாண்டி வர ஒட்டப்பளம் வர இங்கே ஒரு காணி விடுபட்டு இருக்குது. அப்போ அந்த விடுபட்ட காணியை தான் நாங்கள் இப்போ பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க இங்கே நல்ல பெரிய வீடுகள் எல்லாம் வந்துட்டுது. அதனால் தொடர்ந்து பஸ் ஸ்டாப் எல்லாம் இருக்குன்னு தொடர்ந்து இங்கே பக்கங்களில் நிறைய பேர் தோட்டங்கள் எல்லாம் செய்யுங்க. மரவள்ளி தோட்டம் இருக்குது பாருங்க. இதுக்குள்ளேயும் பழைய வீடுகள் இருக்குது. நாங்கள் இந்த ரோட்டாக தான் வந்து நாங்கள் வார வழியில் இதில் 2 வீடுகள் இருக்குது. தொடர்ந்து இந்த வீடுகளையும் பார்ப்போம். என்ன இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. கிட்டடியில் தான் விடுபட்டு இருக்குது. இது ஒரு பெரிய வீடு தான். அந்த காலத்து வீடு இப்போயும் ஸ்ட்ராங்காக இருக்கு. என்ன அப்போவே எங்கள் பக்கங்களில் பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் இருந்துருக்குது. உங்களுக்கு போய்கொண்டே இருக்குது. எங்களோட பாத்ரூம் சிவர்கள் எல்லாம் வெடிச்சிருக்கு. இங்கே பாருங்க ஆலமரம் முளைக்குது. அதான் கிச்சன். உள்ளுக்கு போயிடாது அவ்வளோதுக்கு பார்த்தீங்கன்னா இடையில முள் மரங்கள் எல்லாம் இருக்குது. இதில் இருந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதுவும் ஒரு ரூம். சரி நாங்கள் தொடர்ந்து போகலாம். இதெல்லாம் அந்த காலத்து பூக்கல்லுகள். இதெல்லாம் அந்த காலத்து பூக்கல்லுகள். முந்தி காலத்து டிசைன். என்ன இந்த டிசைனையும் பாருங்க. இதுவும் ஒரு வித்தியாசமான டிசைன். இதெல்லாம் அந்த காலத்து டிசைன். அங்காலையும் ஒரு வீடு ஒன்று இருக்குது. என்ன என்ன கிணறு போய் கட்டி பாருங்க. ஏன் கிணத்துக்கு என்ன கட்டி பார்க்க தலை சுத்துது. ஏன் சொல்லிக்கணும் என்ன சொல்கிறீங்க பாருங்க கிணத்தை. இதான் கிணறு. என்ன எவ்வளோ ஆழமாக இருக்கு. இங்கே ஆழத்தை பார்த்ததோ சரியான ஆழம். என்ன அந்த காலத்தில் துலாம் பீச்சு தான் தண்ணி அள்ளி இருக்கிறேன் பாருங்க. அங்கால இதில் தொட்டி இருக்குது. இல்லை பெரிய தொட்டி. என்ன இதில் ஒரு மரம் ஒன்று வரும். இதில் தண்ணி இலகுவாக அள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் துளாவில் தான் தண்ணி அள்ளுறவியல். இலகுவாக தண்ணி அள்ளலாம். கப்பியை விட அது சரியான ஈஸியாக இருக்கும்.
ஆக்கள் ஆச்சரியமாக பார்க்கினோம். இதில் இன்னும் ஒரு வீடு இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே போகவே இல்லை. அது பாருங்க, அவ்வளோத்துக்கு பத்தியாக இருக்குது. உங்களுக்கு நிறைய மரங்கள் முளைச்சிருக்கு. இதில் இருந்தே காட்டிக்கொள்கிறேன். சரிண்ணே, நாங்கள் தொடர்ந்து போகலாம். அப்போவே நல்ல நல்ல டிசைனில் கல் வீடுகள் கட்டியிருக்கிறோம். நாங்கள் வார வழியில் இந்த காணி பார்த்தீங்கன்னா முதலே விடப்பட்ட காணி. உங்களுக்கு இதையும் காட்டிக்கொண்டு போகணும்னு சொல்லி தான் வந்து நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக விடப்பட்ட காணிக்கு தான் போய் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல 2 வீடுகள் இருக்குது. நான் முக்கியமாக வந்ததுக்கு காரணம் இந்த துலாவை உங்களுக்கு காட்டணும். அதுக்காக தான் வந்து நான் பார்த்துருப்பீங்க. இன்னும் அவளையை காட்டிக்கொள்ளணும். பாருங்க, இதுதான் பாருங்க. அந்த காலத்தில் இடைக்குள்ள ஒரு மரம் உண்டு வரும், இலகுவாக தண்ணி அள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே. சரி, நாங்கள் தொடர்ந்து விடப்பட்ட காணியை போய் பார்க்கலாம். தொடர்ந்து போவோம். இவர்களும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் தான். இப்போ புதுசாக எங்களோட வந்திருக்கணும். என்ன சேனலாக சொல்லிடுவோம். என்ன நேம்? ஜெஃப்னா ராது. ஜெஃப்னா ராது. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓ, ஜெஃப்னா ராதுன்னு சொல்லி சேனல் வச்சுருக்கார். கட்டாயம் சப்போர்ட் பண்ணுங்க. இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்ம செய்து கொண்டு இருக்கிறார். ஆளுக்கு நல்ல முயற்சி இருக்குது. உங்களோட ஆதரவை கொடுத்து ஆளை இன்னும் பலப்படுத்துங்க. என்ன? ஓ, அதே மாதிரி எங்கள்கிட்ட ஜெஃப்னா டிலக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க. நாங்கள் இனி தொடர்ந்து போவோம். தொடர்ந்து போய் விடப்பட்ட காணிகளை பார்ப்போம். இதில் மரவள்ளி வாழை எல்லாம் வச்சுருக்கணும். தென்னைகள் எல்லாம் நிற்குது. உங்களை புகையில செய்யணும் பாருங்க. இதில் யாகப்பர் இருக்கிறார். இதில் பாருங்க, ஒரு பிரம்மாண்டமான சர்ச் ஒன்று இருக்குது. உங்களுக்கு கொண்டு போய் சர்ச்சையும் காட்டிக்கொள்கிறேன். இதுதான் இங்கே உள்ள சர்ச். அமல அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதில் வாசகம் போட்டிருக்கணும். புறாக்கள் எல்லாம் பறக்குது. இதான் இங்கே உள்ள சர்ச். பூனையை அனுத்த சொல்கிறேன். ஹலோ, ஹாய். அதை ஓடிட்டியா? மெழுகுவர்த்தி இங்கே தான் கொடுத்துறது. நாங்கள் உள்ளே போய் சர்ச்சை பார்க்கலாமே. பாருங்க, இதான் சர்ச்சுண்ட உட்பகுதி. நல்ல வடிவத்தான் வச்சிருக்கிறேன். பார்த்தீங்களோ? இதில் நல்ல வடிவம் வச்சிருக்கிறேன். சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். இங்கே முன்னால் பள்ளிக்கூடம் இருக்குது. நாங்கள் பார்க்கல. தொடர்ந்து நாங்கள் பள்ளிக்கூடத்தையும் பார்த்துட்டு போவோம். உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதில் சர்ச்சுக்கு அருகாமையிலேயே ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. நாங்கள் போய்க்க கவனிக்கலை. இப்போ தான் நாங்களே பார்க்குறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஜாழ்ப்பாணம் ஒட்டகப்பளம் ரோமன் கத்தோலிக்க பாடசாலை உள் வளாகத்தை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். பாருங்க, இதுதான் பள்ளிக்கூடமா? இது ஆர்மி கேம்ப். இங்கால இதில் வாழை வச்சிருக்கீங்கன்னா 511வது படையணி தலைமையகம். அண்ணா இங்கே நான் காணி விட்டவையல்
2 ஏக்கர். ஐயா இந்த காணி விட்டது விட்டவே இல்லை கிட்டடியில். பாருங்க நல்ல வண்டில் மாடு. நாங்கள் விசாரித்த மட்டில் இதுக்குள்ளே தான் ஒரு காணி ஒன்று விடுபட்டிருக்குது. இதால் தான் போகணும் என தொடர்ந்து போய் பார்ப்போம். இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டிருக்குது. ஓமண்ணா யார் சொன்ன? ஆ ஓகே ஓகே ஓகே. ஆ ஆனால் 2 ஏக்கருக்கு விடுபட்டுருக்குல்ல. அது தெரியல. ஆனால் இதுக்கு எடுக்கணும். கனகாலமாக விட்டு கனகாலா போச்சா விட்டு எடுக்கணும். அதுதான் சொன்னேன். நீங்கள் சரியாக விட மாட்டீங்களா? எங்களுக்கு சொல்லி காணிக்கார சொன்னா தான் எனக்கு பிரச்சனை. அதோட நீங்கள் ரோட்டில் நிற்க அது பார்த்துட்டு தான் கோல் பண்ணினேன். வாசலில் நிற்கிறேன். அங்கே நின்ற நீங்கள் கவரால் பார்த்தேன்னு சொன்ன கூட ஒன்றா இருக்குது. யூடியூப் சேனலில் கூட ஒன்றா ஓகே ஓகே. இன்னொருத்தான் நான் சொல்கிறேன். எனக்கு என்ன பண்ணுறேன். மீடியா எது பண்ண சொல்லுங்க ஓனருக்கு. சொல்லி பார்த்து தானே. சரி நீங்கள் சொல்லுங்கள். மீடியாக்காரங்கள் இதோட ஐசியோட வந்தவங்க அதை ஒன்று கதைக்கு எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. நான் வேலை செய்ய வந்து நாங்கள் என்ன பிரச்சனை அது உங்களை பார்த்து போட்டு தான் சொன்னேன். கமலாவது சொல்லுங்க இந்த திருவா உள்ளுக்க விடணும் சொல்லி சொன்னேன். கோல் பண்ணி சொன்னேன். சமாளிங்க ஒன்று அந்த தூரம் இருந்தல்லையே வர முன்ன அந்த இடம் கண்டுபிடிக்க ஏசையை கஷ்டப்பட்டு போயிட்டேன் முன்ன. நாங்கள் என்ன எடுக்காதீங்க. எடுத்து போட்டு பிரச்சனை. உள்ளுக்கு ஒரு பிரம்மாண்டமான வீடு இருக்குது. இந்த காணியை தான் பார்க்க வந்து நாங்கள் உள்ளுக்கு விடமாட்டேன்னு சொல்லிட்டுனா வெளியாலேருந்தே நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன்னு. என்ன பார்த்தீங்களோ நல்ல பெரிய வீடு. இப்போ தான் கிட்ட இல்லை விட்டுருக்கிறேன். இதில் பாருங்க மேல்மாடி வீடு இருக்குது. கைவிட்டு இருக்கணும் இந்த வீட்டை எல்லாம். இதோட பிரம்மாண்டமான வீடு இருக்குது தானே. பாருங்கள் இதோட அந்த காலத்து வீடு பெயிண்டிங் எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடித்து புதுசுமாக இருக்குது. நல்ல வீடுகள் எல்லாம் கட்டி கொண்டிருக்கு. நம்ம நெல்லி என்ன இது இங்கால நெல்லி வச்சிருக்கேன். தொடர்ந்து இங்கால தென்னைகள் நிற்குது. இதுதான் தோலகட்டி ஆச்சிரமம். அதில் உங்களை நெல்லி தோட்டம் காட்டியிருப்பேன். அதான் பார்த்தீங்கன்னா இங்கே நெல்லி கிரஸ் எல்லாம் செய்கிறவையால் தோலகட்டி ஆச்சிரமம்னு சொல்லி ஒன்று இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வைன் நெல்லி கிரஸ் அது இதுன்னு சொல்லி நிறைய ஜூஸ் ஐட்டங்கள் எல்லாம் செய்கிறவையில். அதால் பார்த்தீங்கன்னா இங்கே நெல்லி தோட்டம் வச்சுருக்கீங்க. அவங்க தோடை இருக்குது, தென்னைகள் நிற்குது. இப்படி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஆச்சிரமம். படியால் மாதாவுடைய உருவ சிலை இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். குறிப்பாக தொடர்ந்து இங்கால வாழைகள் எல்லாம் நிற்குதுண்ணே. வாழைத்தோட்டம் வச்சுருக்கணும். இதில் போட் போட்டு வச்சுருக்கணும் தோலகட்டி தேசி தோட்டம். இங்கெல்லாம் தேசி மரங்கள் நிற்குது. இதில் உள்ளுக்கு இதில் சர்ச்சும் இருக்குது. அதில் பிரம்மாண்டமான பில்டிங் ஒன்று இருக்குண்ணே. கிணத்தை
மேலே தகரம் போட்டு மூடி இருக்கணும் என்ன நல்ல பெரிய கிணறு தான். நாங்கள் வார வழியில் இதில் கத்தாழை தோட்டம் இருக்கேனே அதையும் காட்டி கொண்டு போவோம்னு சொல்லி வந்தேன் நான். பார்த்தீங்களோ இதில் கத்தாழை இருக்குது. இதில் கத்தாழை எல்லாம் செய்யணும் என்ன. இதே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், டிவியில் பார்க்குறாங்களுக்கு அப்புறம் தெரியுமா சொல்லி நினைக்கிறேன். அதில் நிறைய தென்னைகள் எல்லாம் நிற்குது பாருங்க. இன்றைக்கு வீடியோ அவ்வளோத்துக்கு அமையலைன்னு சொல்லி சரியான சோகத்தில் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு பண்ணான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்களேண்டா, ஒரு ஆள் பைக்கில் ஏறைக்குள்ள அந்த ஜீன்ஸ் கிழிஞ்சிட்டு அதால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஒரு ஜீன்ஸ் வாங்குறதுக்கு இல்லாட்டி ஒரு தையல் கடைக்கு தையல் கடையை தேடி போய் கொண்டிருக்கிறேன். வேறு ஜீன்ஸ் வாங்க போகிறீங்களா? இன்றைக்கு உண்மையே சரியான சோகம், சரியான ஃபெயிலியராக போயிட்டு இன்றைக்கி அந்த வீட்டை வீடியோ எடுப்ப சொல்லி போனாங்க. அவையில் வேணாம் எடுக்க வேணாம் சொல்லி சொல்லிட்டேன். கமராவில் பார்த்து வெளிநாட்டுக்காரராக்கும் கமராவில் பார்த்துட்டு வேணாம்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓகே என்னடா செய்யுதுன்னு சொல்லிட்டு சரி தோட்டம் திறவங்களை என்னால் பார்த்து எடுப்போம் தான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி வந்தாங்க. வந்தால் நண்பட்ட ஜீன்ஸ் நடுவால் நல்லா பெருசாக கிழிஞ்சிட்டுது. அதால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் இப்போ ஜீன்ஸ் ஒன்று வாங்குறதுக்காக போய் கொண்டிருக்கிறோம். சரி, என்ன இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஓகே, பாய் பாய், டாட்டா, சியோ. நண்பர் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஓகே, பாய் பாய் பாய்.